இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமேன். பாருங்களேன், இந்த வார்த்தையில அஸ்திபாரத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமேன். கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அப்படின்னா, அஸ்திபாரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கையை குறிக்கிறது. கன்மலை என்பதை யாரை குறிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப நீங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் உங்க வாழ்க்கை அவரை சார்ந்திருக்குமானால், உங்க வாழ்க்கையில நீங்க அவரை முழுவதுமாய் விசுவாசித்து அவரை நம்பிக்கையாக கொண்டிருந்து அவருக்குள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழுவீங்கன்னா, அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில பேரை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரையும் விசுவாசிப்பாங்க, மனுஷங்களையும் நம்புவாங்க, ஆண்டவரையும் விசுவாசிப்பாங்க, பேங்க் பேலன்ஸையும் நம்புவாங்க. அப்படியெல்லாம் இல்லாம நம்ம எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீடாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பனா என்ன அர்த்தம்? நம்முடைய முழு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையுடைய அனுதின காரியங்கள், எல்லா காரியங்களும் அவர் மீது அஸ்திபாரம் போடப்பட்டதாய், அதாவது அவர் மேல வைத்திருக்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை, அவரையே நம்பி அவரையே சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழுவோமானால், நம்முடைய வீடு ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, நாம் அசைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். அப்ப ஏன் இந்த பெருமழை எதை குறிக்கிறது? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து எத்தனை நடக்குது பாருங்க. பெருமழை, பெருவெள்ளம், காற்று. அப்ப இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது ஏன் பெருமழை என்கிற பிரச்சனை வருகிறது? ஏன் பெருவெள்ளம் என்கிற ஒரு பிரச்சனை வருகிறது? ஏன் வாழ்க்கையில காற்று இவ்வளவு பலமாய் என் வாழ்க்கையில அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியோடு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் நமக்கு வருகிற ஒரு விசுவாச பரீட்சை. இந்த விசுவாச பரீட்சையில நாம் என்ன செய்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று தெரியுமா? ஜெயிப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்களேன், ஒரு பெருமழை போல ஒரு விசுவாச பரீட்சை வந்தாலும் சரி, ஒரு பெரு வெள்ளத்தை போல ஒரு விசுவாச பரீட்சை நம்மளுக்கு வந்தாலும் சரி, காற்று பலமாய் அடித்து கொண்டே இருந்தாலும் சரி, இந்த விசுவாச பரீட்சையில, இந்த விசுவாச ஓட்டத்துல நாம் நிச்சயமாக ஜெயிப்போம், நாம் அசைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா நாம் கன்மலையாகிய கிறிஸ்துவுமே என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். நாம் அவர் மீது கட்டப்பட்டு வருகிறோம். நம்முடைய வீடு நாம் அவர் மீது கட்டப்பட்டு வருகிறோம். அதனால ஒரு நாளும் நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால உங்க வாழ்க்கையில இப்ப அடித்து கொண்டிருக்கிற காற்றை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. இப்ப சுழன்று அடித்து கொண்டிருக்கிற காற்றை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருமழையை பெய்து கொண்டிருக்கிற பெருமழையை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரு வெள்ளத்தை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதையெல்லாம் நம்முடைய தேவனுக்கு முன்பதாக அடங்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமேன். காற்றையும் கடலையும் அமர்த்திய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவரை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அடித்து கொண்டிருக்கிற அந்த காற்றை தேவன் அமர்த்தி போட வல்லவராய் இருக்கிறார். அந்த பெருவெள்ளத்தை தேவன் நிறுத்தி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த பெருமழையை சுத்தமா இல்லாமல் போக தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதனால பிரச்சனைகளை பார்த்தும் போராட்டங்களை பார்த்தும் கலங்கி அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கையாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கிறதுனால, அவர் மீது நாம் அஸ்திபாரம் போட்டிருக்கிறதுனால, அவர் மீது நம்முடைய நம்பிக்கை நம்ம வைத்திருக்கிறதுனால ஒரு நாளும் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். இந்த எந்த பிரச்சனையும் நம்மளை ஒருபோதும் அசைக்கப்பட போறது கிடையாது. ஏனென்றால் நாம் கன்மலையாகிய கிறிஸ்துவோடு இருக்கிறோம். அவர் மீது கட்டப்பட்டு வருகிறோம். அவர் மீது நம்முடைய அஸ்திபாரம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவர் மீது இருக்கிறது. ஆமேன். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படியே
அப்படியே ஆண்டவரே இப்படிப்பட்ட விசுவாச பரீட்சையினூடாக கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விசுவாசமும் இந்த நாளில் பலப்படுவதாக, பெருமலை இறைச்சல் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா. ஆண்டவரே பெரு வெள்ளங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஓய்ந்து போகட்டும் ஆண்டவரே. காற்று பலமாய் அடித்துக் கொண்டிருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தி போட்டது போல ஒரு அமைதியை உண்டாக்கும்படியாய் நான் செபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, பிள்ளைகள் அசைக்கப்படாதபடிக்கு பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை நீர் உறுதிப்படுத்தும்படியாக, இந்த நாளில் உறுதிப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.